வணக்கம் நண்பர்களே. யூடியூப் உலகில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்திருக்கிறது. நம் எல்லோருக்கும் பிடித்த மிஸ்டர் பீஸ்ட், அதாவது ஜிம்மி டொனால்ட்சன், ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருக்கிறார். அவர் 400 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை தாண்டிய முதல் யூடியூபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இது யூடியூப் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த பிரம்மாண்டமான மைல்கல்லை கொண்டாடும் விதமாக யூடியூப் நிறுவனம் ஒரு அசத்தலான பரிசை வழங்கியுள்ளது. யூடியூப் சிஇஓ நீல் மோகன் மிஸ்டர் பீஸ்டுக்கு ஒரு தனித்துவமான பிளே பட்டனை வழங்கியுள்ளார். இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. மிஸ்டர் பீஸ்ட் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த பிளே பட்டனுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். 400,000 சப்ஸ்கிரைபர் பிலே பட்டன், யூடியூபுக்கு நன்றி என்று அவர் பதிவிட்டிருந்தார். இந்த புகைப்படம் உடனடியாக வைரலானது. இந்த பிளே பட்டன் சாதாரணமானது அல்ல. இது பளபளப்பான உலோகத்தால் செய்யப்பட்டு அதன் மையத்தில் ஒரு நீல நிற கல் பதிக்கப்பட்டுள்ளது. இது மிஸ்டர் பீஸ்டின் தனித்துவமான பயணத்திற்கு கிடைத்த ஒரு சிறப்பு அங்கீகாரம். யூடியூப் ஒரு கிரியேட்டருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்குவது இதுவே முதல் முறை. மிஸ்டர் பீஸ்டின் இந்த சாதனை பதிவு நெட்டிசன்களிடையே பலவிதமான கருத்துக்களை உருவாக்கியுள்ளது. சிலர் அவரை பாராட்டியும், சிலர் வேடிக்கையாகவும், சிலர் விமர்சித்தும் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். இது சமூக வலைத்தளங்களின் இயல்பான ஒரு அம்சம். ஒரு பயனர், நீங்கள்தான் யூடியூப், அவர்கள் உங்களுக்கு இதைவிட அதிகமாக கடன்பட்டிருக்கிறார்கள், லோல் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தார். இது மிஸ்டர் பீஸ்டின் தாக்கத்தை உணர்த்துகிறது. இன்னொருவர், யோ பீஸ்ட், பழைய வீடியோக்களுக்கு திரும்பி தேசு என்று 1,00,000 முறை சொல்லும்படி சவால் விடுகிறேன் என்று கலகலப்பான சவால் விடுத்திருந்தார். சிலர் மிஸ்டர் பீஸ்டின் முகபாவனைகள் குறித்து கருத்து தெரிவித்தனர். 400 மில்லியன் பார்வைகள், ஆனாலும் அவரால் இயல்பாகச் சிரிக்க முடியவில்லை, ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஒரு பயனர் குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற கருத்துகள் எப்போதும் சமூக வலைத்தளங்களில் காணப்படுவதுதான். ஆனால் பெரும்பாலான ரசிகர்கள் மிஸ்டர் பீஸ்டுக்கு ஆதரவாகவே இருந்தனர். நீங்கள் இன்னும் அதிகமாக பெறத் தகுதியானவர், நீங்கள் அதற்காக கடுமையாக உழைத்தீர்கள் என்று ஒரு பயனர் பாராட்டியிருந்தார். இந்த கருத்துகள் மிஸ்டர் பீஸ்டின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரத்தை காட்டுகின்றன. மிஸ்டர் பீஸ்ட் ஜூன் 1 அன்று இந்த 400 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மைல்கல்லை எட்டினார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அடுத்த இடத்தில் இருக்கும் டி சீரீஸ் சேனல் சுமார் 294 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களுடன் உள்ளது. மிஸ்டர் பீஸ்ட் அவர்களை விட ஒரு பெரிய வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். இது மிஸ்டர் பீஸ்டின் அசைக்க முடியாத வளர்ச்சி மற்றும் யூடியூப் உலகில் அவரது ஆதிக்கத்தை காட்டுகிறது. அவர் தொடர்ந்து புதிய விஷயங்களை செய்து பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகிறார். அவரது வீடியோக்கள் எப்போதும் பிரம்மாண்டமாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கும். இந்த மைல்கல்லை எட்டிய பிறகு மிஸ்டர் பீஸ்ட் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு உணர்வு பூர்வமான பதிவை பகிர்ந்திருந்தார். 400,000 சப்ஸ்கிரைபர்கள், ஒரு தசாப்தத்திற்கு முன்பு, நான் பிரபலமாவதற்கு முன் என் வாழ்க்கையில் உள்ள அனைவரும் நான் மிகவும் வெறித்தனமாக இருப்பதாகச் சொன்னார்கள். நான் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டேன் என்றும் தொடர்ந்து கூறினார்கள். இருந்தபோதிலும் நான் உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் காதலில் இருந்தேன். யாரும் பார்க்க தொடங்குவதற்கு முன்பு 7 வருடங்கள் என் கண்கள் திறந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் உழைத்தேன். வேறு எதையும் செய்வதை விட வீடற்றவனாக இருப்பேன் என்று என் அம்மாவிடம் சொன்னேன். வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு ஒவ்வொரு நாளும் ஒரு நோக்கத்துடன் எழுந்திருக்க முடிவதுதான். யூடியூப் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, எனக்கு அது இருக்கிறது. 400 மில்லியனுக்கு நன்றி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வார்த்தைகள் அவரது அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் காட்டுகின்றன. மிஸ்டர் பீஸ்டின் இந்த பயணம் பலருக்கும் ஒரு உத்வேகமாக அமையும். அவரது விடாமுயற்சி, புதுமை மற்றும் ரசிகர்களுடனான தொடர்பு ஆகியவை அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளன. யூடியூப் உலகில் அவர் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளார். இந்த சாதனைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள்.